Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம 10th Mathsல Chapter 8ல Exercise 8.2ல 8th sum பார்க்க போகிறோம். ஸோ 8th sum வந்து மீனோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது 40 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு 40 ஸ்டூடெண்ட்ஸோட 3 சப்ஜெக்டுக்குரிய மீனும் அதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது 40 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 சப்ஜெக்ட் எழுதியிருக்காங்க எக்ஸாம். அந்த 3 சப்ஜெக்டுக்குரிய மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே எது ரொம்ப ஹையானது, எது ரொம்ப லோவான கன்சிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அதாவது கன்சிஸ்டன்ட்னாலே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்ட்ங்கிற வேர்டு வந்தாலே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த சம்மும். ஸோ வாங்க சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இதுக்கு வந்து மீன் எக்ஸ் பாரோட வேல்யூ 56ன்னு கொடுத்துருக்காங்க. சிக்மாவோட வேல்யூ 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்குல்லப்பா, அதை வந்து கண்டுபிடிக்கணும். சிக்மா எக்ஸ் பார் இன்ட்டு 100% போடணும். இதுதான் வேல்யூ. ஸோ சிக்மாவோட வேல்யூ 12ன்னு போட்டு எக்ஸ் பாரோட வேல்யூ 56 இருக்குது, அதை இங்கே எழுதிடணும். அப்புறம் இன்டோன்னு போட்டு 100%ன்னு போடணும். ஸோ 1200 டிவைட் பை 56ன்னு போடணும். ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணால் வர்ற ஆன்சர் வந்து 21.43ன்னு வரும். ஸோ பர்சன்டேஜ்னு போடணும். ஸோ நான் வந்து எப்படி டிவைட் பண்ணணும்னு காட்டுறேன். சைடில் 1256. ஸோ 56 இன்ட்டு 2ன்னு போட்டோம்னா 112ன்னு வரும். ரிமைண்டர் 18 வரும். அப்புறம் 1 போட்டோம்னா 56ன்னு வரும். இது 7 10 - 6 24 வரும். பாயிண்ட் வச்சு இங்கே 0 போடணும். அப்புறம் 56 இன்ட்டு 4 போட்டோம்னா 224ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 16 வரும். பாயிண்ட் வச்சு பாயிண்ட் இருக்குன்னா திருப்பி 0 போடணும். ஸோ 56 இன்ட்டு 2ன்னு போட்டோம்னா 112ன்னு வரும். அப்புறம் ரிமைண்டர் வந்து பாயிண்ட் இருக்கனால 0 போடணும். அதுக்கப்புறம் 56 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 454ன்னு போடணும். அப்புறம் ரிமைண்டர் வந்து 26ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மேக்ஸோட வேல்யூ 21.43ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சரு. அதுக்கப்புறம் சயின்ஸோட இது கண்டுபிடிக்கணும். ஸோ சயின்ஸோட எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன, அது 65ன்னு போடணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன போடணும்னா 14ன்னு போடணும். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிக்மாவோட வேல்யூ 14 போடணும். எக்ஸ் பாரோட வேல்யூ 65 போடணும். இன்ட்டு 100% போடணும். ஸோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் 21.454ன்னு வரும் பர்சன்டேஜ். ஸோ இதுதான் சயின்ஸோட வேல்யூ.
அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸோட வேல்யூ வந்து ஃபார்முலா எழுதுங்க σ/x⁻×100% போடுங்க. ஸோ சிக்மாவோட வேல்யூ சோசியல் சயின்ஸுக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க. மீனோட வேல்யூ 60. ஸோ சிக்மாவோட வேல்யூ 10, மீனோட வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. இது எழுதுங்க. அப்புறம் சோசியல் சயின்ஸஸ் ஈக்குவல் சிக்மாவோட வேல்யூ என்னதுப்பா 10, 60 × 100. அப்போனா இந்த 0 அடி ஆயிரும். ஸோ 100/6. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 15.666 போய்கிட்டே இருக்கும். நம்ம ரவுண்டாக சோசியல் சயின்ஸுக்கு 16.67 போடணும். ஸோ இதான் ஆன்சரு. ஸோ நமக்கு வந்து இப்போ 3 ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா? பட் ஃபஸ்ட்டு மேக்ஸு 21.43, சயின்ஸுக்கு 21.54, அதுக்கப்புறம் சோசியலுக்கு 16. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹையஸ்ட் வேல்யூ எது, லோயஸ்ட் வேல்யூ எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ which is equal to மேக்ஸ் தான். கொஸ்டின் ஆன்சர் எழுதும் போது மேக்ஸ் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட்னு போடுங்க. அதே மாதிரி லெஸ் கன்சிஸ்டன்ட்னா எது? 16. சாரி தப்பாக எழுதிட்டேன். சயின்ஸோட வேல்யூ தான் அதிகம். 21.43ங்கிறது மேக்ஸு. 4.3 விட 5.4 தானே பெருசு. அப்போனா சயின்ஸோட வேல்யூ தான் ஹையஸ்ட் வேல்யூ. தப்பாக எழுதிட்டேன், சாரி. சயின்ஸ் ஹேஸ் மோர் கன்சிஸ்டன்ட். சோசியல் science shows less consistent. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து ஈஸியான சம் தான், பண்ணுங்கள்.